ஹே ஹலோ காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் எல்லாருமே கேட்டிருந்தீங்க நான் பேசுகிறது ஒன்றுமே புரியலடா, ஹேண்ட் கேமோட போடுறா அப்படின்னு. இன்றைக்கி அந்த ஹேண்ட் கேமோட தான் வந்திருக்கோம். சரி வளன்னு பேச வேணாம், நம்ம நேரடியாக டிப்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிட்க்ளூவால் தான். சிட்க்ளூவால் வந்து எப்படி நான் மேலே ட்ராக் பண்ணிட்டு கீழே இழுத்துட்டு இது க்ளூவால் போடுறேன்னு பாருங்கள். மேலே ட்ராக் பண்ணிட்டு கீழே இழுக்கணும் ஃபயர் பட்டனை. என்னோடய கேம் பிளேவை அப்படியே பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு. மேலே ட்ராக் பண்ணிட்டு கீழே இழுத்துட்டு தான் க்ளூவால் போடணும். மேலே ட்ராக் பண்ணிட்டு அப்படியே க்ளூவால் போட்டிங்கன்னா லாங்கில் போய் தான் விழுகும். இப்போ பாருங்கள், நல்லா உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மேலே ட்ராக் பண்ணிட்டு கீழே இழுத்துட்டு க்ளூவால், மேலே ட்ராக் பண்ணிட்டு கீழே இழுத்துட்டு க்ளூவால், அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த ஹேண்ட் கேம்லையாச்சும் மேலே ட்ராக் பண்ணிட்டு கீழே இழுங்க, கீழே இழுத்துட்டு க்ளூவால் போடுங்க. இப்போ பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான் சிட்க்ளூவால். அதுவே கொஞ்சம் பேருக்கு போட தெரில, எல்லாருமே கற்றுக்குங்க. மேலே ட்ராக் பண்ணிட்டு கீழே இழுத்துட்டு க்ளூவால் போடுங்க, ரொம்பவே ஈஸி. சரி, நம்ம அடுத்தது வந்து ஒன் ஷாட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்குள்ளே போயிடலாம். ஒன் ஷாட் பார்த்திங்கன்னா, ஒன் ஷாட் அடிக்கிறது ஈஸி தான், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆனால் மூமெண்ட் கொடுத்து அடிக்கிறது தான் கஷ்டம். பாருங்கள், செம்மையான ஒன் ஷாட்டாக என்னோடய எல்லா வீடியோவிலையும் பாருங்கள், ரொட்டேட் பண்ணியிருப்பேன். பாருங்களேன், நீங்களே நல்லா பாருங்கள் எப்படி நான் ரொட்டேட் ட்ராக் பண்ணுறேன், எந்த அளவு நான் மூமெண்ட்டு கொடுக்குறேன், அந்த எனிமிக்கிட்டேருந்து எப்படி அடி வாங்காமல் தப்பிக்கிறேன், அது எல்லாத்தையும் பாருங்கள். எந்த அளவுக்கு நான் மூமெண்ட் கொடுத்து விளாட்றேன்னு பாருங்களேன். அவனாட்டி அடிக்கவே முடியலை. பார்த்திங்கன்னா ஒன் ஷாட்டு ரொட்டேஷன் ட்ராக் தான். ரொட்டேட் பண்ணுங்கள் கைஸ், ரொம்பவே ஈஸி தான் ரொட்டேஷன் ட்ராக் பண்ணுறது. நீங்கள் ஒரு சில டயத்தில் மட்டும்தான் டேரக்ட் ட்ராக் பண்ணணும், மித்த டயத்தில் நான் ரொட்டேஷன் ட்ராக் தான் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் எப்படி மூமெண்ட் கொடுத்து ரொட்டேஷன் ட்ராக் பண்ணி ஹெட்ஷாட் அடிப்பேன்னு பாருங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஸ்லோவாக இருந்தீங்கன்னா மண்டையில் தட்டிட்டு போயிடுவாங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக அவன் மண்டையில் ஒரே அடி ஒன் ஷாட்டு மண்டை திரிச்சிருச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், வேறு லெவலில் ஒரு ரொட்டேட் போட்டு ஹெட்ஷாட் அடிச்சிருப்பேன். பாருங்கள், நீங்கள் ரெண்டு சைடில் எந்த சைடு வேணால் ரொட்டேட் பண்ணலாம். இப்படியும் லெஃப்ட் சைடும் ரொட்டேட் பண்ணலாம், ரைட் சைடும் ரொட்டேட் பண்ணலாம். ஓகேவா? எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் நான் 2 நாளாக கேம் விளையாடல. அதனால் இப்போ என் கேம் பிளே கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. இது இன்றைக்கி தான் எடுத்தது, கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. பார்த்தீங்களா ரொட்டேஷன் ட்ராக் எப்படி ரொட்டேட் பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், எனக்கு கொஞ்சம் ஃபீவராக இருக்குது. பாருங்கள், எப்படி ஒன் ஷாட் அடிப்பேன்னு பாருங்கள். எப்படி ரொட்டேஷன் ட்ராக் பார்த்தீங்களா? அது நான் வந்து முன்னாடி அடித்தது வந்து ரைட் சைடு, லெஃப்ட் சைடு ட்ராக் பண்ணேன். இப்போ வந்து ரைட் சைடு. உங்களுக்கு எந்த சைடு ஈஸியாக இருக்கும் அந்த சைடு நீங்கள் ரொட்டேஷன் ட்ராக் பண்ணுங்கள். ஓகேவா? சரி, அவ்வளோதான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு உங்களை புது வீடியோன்னு சந்திக்கிறேன். பாய்.